27 நட்சத்திரங்களில் ஒன்றான விசாக நட்சத்திரத்தை வைகாசி மாதத்தில் வைகாசி விசாகம் வேணி நாள் சோதி நாள்னு கொண்டாடப்படுது. தேவர்கள்லாம் சூரபத்மன் போன்ற அசுரர்களோட துன்பங்கள் தாங்க முடியாமல் சிவபெருமான நாட சிவபெருமான் நெற்றிக்கண்ணிலிருந்து ஒரு தீப்பொறியை உருவாக்குறார். அதை வாயுதேவனும் அக்னி பகவானும் கங்கையில் சேர்க்கிறா. கங்கை அதை சரவண பொய்கையில் சேர்க்கிறா. விஷ்ணுவோட கிருப்பைனால கார்த்திகை பெண்கள் அந்த ஒரு தீப்பொறி 6 தீப்பொறியாக மாறி 6 குழந்தைங்களா மாறிய நாள் இன்னைக்கு. விஷ்ணுவோட கிருப்பைனால கார்த்திகை பெண்கள் அவளை பராமரிக்கிறா. அது மட்டும் இல்லாமல் யமதர்மராஜா அவதரித்த நாள் என்று, அதனால யமனை பூஜித்தா ரொம்ப விசேஷம். அதே போல இந்திரன் சுவாமி மலையில முருகனை தரிசனம் பண்ணி ஆற்றல் பெற்ற நாள். நம்மாழ்வார் அவதரித்த நாளும் இதான். அதனால ஆழ்வார் திருநகர் ரொம்ப கோலாகலமாக கொண்டாடப்படுறது. திருச்செந்தூர்ல 10 நாள் விசேஷமா நடக்கும் இந்த வைகாசி விசாகம். அது மட்டும் இல்லாம காஞ்சிபுரத்துல வரதராஜ சுவாமி கோவில்ல இன்னைக்கு கருட சேவை ரொம்ப விசேஷமா நடைபெறும். அதே மாதிரி இன்றுதான் திருமழைப்பாடியில சிவபெருமான் திருநடனம் புரிந்த நாள். அது மட்டும் இல்லாம சிம்மாசனத்துல குன்றின் மேல் அமர்ந்திருக்கிறார் இல்லையா நரசிம்மர். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தான் நம்ம சந்தன காப்பு இல்லாம சுவாமியை தரிசனம் பண்ண முடியும். இத்தகைய விசேஷமான இந்த நாள்ல நம்ம முருகப்பெருமானையும் மற்ற தெய்வங்களையும் பூஜித்து நன்மை அடைவோம். முருகனின் மரபெயர் அழகு, அந்த முருவலில் மயங்குது